ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னடா இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறேன்னு எனக்குமே இது ஒரு பெரிய ஷாக். ஸோ என்னென்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸில் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணும்போது இந்த மாதிரி அவருக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொல்லி ரிசல்ட் வந்துருச்சு. எனக்கு பயங்கர ஷாக். என்னென்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து ட்ரிங்க்ஸ் பழக்கமோ ஸ்மோக்கிங்கோ இல்லை ஒரு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்ற பழக்கமோ ஹோட்டலில் சாப்பிட்ற பழக்கமோ எதுவுமே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவர் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. வீட்டு சாப்பாடு தான். பட் ஆனால் நல்லா சாப்பிடுவார், நிறைய சாப்பிடுவார், நான்வெஜ் நல்லா சாப்பிடுவார். ஸோ வந்து இது எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு இன்ன வரைக்குமே தெரியலை. ஸோ நான் டாக்டர்கிட்ட நாங்கள் கேட்கும்போது டாக்டர் இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்க சொன்னார். ஸோ எல்லா டெஸ்ட்லேயுமே நார்மல்னு வந்துருச்சு. சரி இது எதுக்கு சார் வந்துச்சு அப்படின்னு நம்ம டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறது வந்து அன்றாட வேலை முறை வந்து இப்போ மாறிடுச்சுப்பா. இப்போ வந்து இவர் சாப்பிட்டுக்கிட்டு இவர் உட்காந்து சிஸ்டம்லேயே ஒர்க் பண்ணுறனாலே மொபைலே ஒர்க் பண்ணுறனாலே இவருக்கு வந்து அந்த கொழுப்பு வந்து உடம்புலே தங்கி இந்த ஃபேட்டி லிவர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேலை பார்த்தாலே இது வந்து சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை பற்றி நான் சர்ச் பண்ணும்போது இந்தியாவில் உள்ள நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வருதுன்னு நான் பார்த்தேன். ஸோ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க. நம்ம ஹெல்த்தியாக தான் இருக்கோம். நம்ம எந்த கெட்ட பழக்கமும் நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு அசால்ட்டாக நம்ம இருந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நம்ம சாப்பிட்றனாலே இப்படி ஒரு விஷயம் வருதுன்றது எனக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ வந்து ஈவினிங் வந்து 8 o'clock எப்படியாவது சாப்பிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். தண்ணி நிறையா கொடுங்க. முக்கியமாக தண்ணி நிறையவே குடிங்க.